உலகின் மிகப்பெரிய விஷப்பாம்பு. இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பாகும். பாம்புகளில் விஷப்பாம்புகளைக் கண்டே மனிதர்கள் அதிகம் பயப்படுகிறார்கள். விஷப்பாம்புகளில் மிக நீளமான விஷப்பாம்பு எது என்பதை தெரிந்து கொள்வதில் அநேகம் பேருக்கு ஆர்வம் இருக்கும். அதிலும் இந்த நீளமான விஷப்பாம்பு இந்தியாவிலேயே காணப்படுகிறது என்றால் இதை தெரிந்து கொள்வதில் இன்னும் ஆர்வம் அதிகமாகும். படத்தில் காணும் ராஜநாகம், ஆங்கிலத்தில் தி கிங் கோப்ரா என்று கூறப்படும் இந்த பாம்பே உலகின் மிக நீளமான விஷப்பாம்பாகும். இவை சுமார் 18 அடி நீளம் வரை வளரக்கூடியவை. இவற்றை ராஜநாகம் என்று குறிப்பிட்டாலும் உண்மையில் இவை நாகப்பாம்புடன் தொடர்புடையவை அல்ல. இவை பெரும்பாலும் அடர்ந்த மலைப்பாங்கான பகுதிகளிலும் சில சமயம் சமவெளிகளிலும் டீ காஃபி எஸ்டேட்டுகளிலும் கடலோர மேங்க்ரோவ் சதுப்பு நில காடுகளிலும் காணப்படுவதுண்டு. இவ்வகையில் இவை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இவற்றின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், பீகார், மேற்கு வங்காளம், ஒரிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும், தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இவை காணப்படுகின்றன. இவற்றை இனங்காணுவது எளிது. இவை மிக நீளமான பாம்பாகும். படமெடுக்கும் திறன் கொண்டவை. உடம்பின் மேற்பகுதியில் கருப்பு மற்றும் வெள்ளை பட்டைகளை மாறி மாறி காணப்படும். இவற்றின் முக்கியத்துவத்தை கீழ்கண்ட 6 குறிப்புகளில் காணலாம். குறிப்பு 1. ஏற்கனவே கூறியபடி இவை உலகின் மிக நீளமான விஷப்பாம்பாகும். ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பல கொடிய விஷப்பாம்புகள் உள்ளன. இருந்தும் இப்பாம்பின் அளவு அவை நீளம் கொண்டவை அல்ல. குறிப்பு 2. இந்தியாவிலும் நாகப்பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், குழிவிரியன், கடல் பாம்புகள் போன்ற விஷப்பாம்பினங்கள் உள்ளன. இருந்தும் இவையே மிக நீளமாக வளரக்கூடியவை. குறிப்பு 3. இவற்றின் விஷம் நாகப்பாம்பின் விஷ வீரியத்தை விட குறைவாக இருப்பினும் பாம்பு பெரிதாக இருப்பதால் இவற்றிலிருந்து வெளிப்படும் வீனம் குவாண்டிட்டியும் அதிகமாகும். ஆதலால் ஆபத்தும் அதிகம். குறிப்பு 4. பாம்புகள் பெரும்பாலும் முட்டைகளை அடைகாப்பதில்லை. முட்டைகளை இட கூடு கட்டுவதும் இல்லை. ஆனால் ராஜநாகம் காய்ந்த சருகுகளை கொண்டு கூடு கட்டி அதில் முட்டையிட்டு முட்டைகளை அடைகாக்கின்றது. குறிப்பு 5. இவை மிகப்பெரிய பாம்பு ஆதலால் 4 அடி உயரத்திற்கு படமெடுத்து நிற்கும் திறன் கொண்டது. குறிப்பு 6. இப்பாம்பின் முக்கிய உணவு மற்ற பாம்புகளாகும். சில சமயம் தன் இனத்தையே விழுங்கும் திறன் கொண்டது. குணாதிசயத்தில் இப்பாம்புகள் ஆக்ரோஷமாக கடிக்கும் திறன் கொண்டவை அல்ல. இவை சாதுவானவையாகும். ஆனால் கடித்துவிட்டால் பாம்பிலிருந்து வெளிப்படும் விஷத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் இறப்பு விகிதமும் அதிகமாகும். இப்பாம்பு கடித்தால் இப்பாம்பு கடிக்கான விஷ முறிப்பான், அதாவது ஆன்டிவெனம் நம் நாட்டில் கிடைப்பது இல்லை.